ஹே காய்ஸ், நம்ம லடாக் சீரிஸோட எண்டிங் வீடியோ தான் இது. ஃபைனல் வீடியோன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் லடாக் சீரீஸ்க்கான வீடியோஸ் எதுவுமே வராது. அது ஒரு சோகமான மூமெண்ட். 1 or 2 ஹவராக வந்து இது ஒரு கஷ்டமாகவே தான் இருந்துருச்சு என் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும். லடாக் சீரீஸ் எண்ட் ஆகுது அப்படிங்கிறது. நம்ம கன்னியாகுமரி வந்து இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். கிட்டத்தட்ட வந்து 9800 கிலோமீட்டர் பக்கம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 ஒரு 200 கிலோமீட்டர் தான் மைனஸ் ஆகுது அப்படி இப்படின்னு பார்த்துக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் போகிற வழியே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அழகான சில காட்சிகளை கொடுக்கறதுக்கு மேபி ட்ரை பண்ணுறேன். ஓகே, திருவள்ளூர் சில பின்னாடி இருக்குது. நம்ம பசங்க ரெடி. நம்ம கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட பிரதர் இன்னமும் நம்ம கூட தான் இருக்கார். என்ஜாய்மெண்ட்டாக தான் போயிடுச்சு. பயங்கர ஜாலியாக போயிட்டார். எங்களோட இன்னும் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுவேன். கண்டிப்பாக நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாரோட ஊருக்கும் வரும் மேபி பார்க்கலாம் எல்லாத்தையும். இப்போதைக்கு நாம் இங்கேருந்து கிளம்புறோம். இதுக்கு மேலே கோபுரவில் பார்க்கலாம். ஓகே, கீ போட்டாச்சு. மேப் எதுக்கும் போட்டுப்போம். கிட்டத்தட்ட கன்னியாகுமரியோட எண்டில் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கேருந்து கிட்டத்தட்ட 474 கிலோமீட்டர், 10,000 கிட்டத்தட்ட ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். நம்ம ஏஞ்சல் ஃபயர் ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. மேப்பும் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் வருது பாருங்க. அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோட வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரும் ரைடு வந்துருக்காரு. என்னோட பின்னாடி தான் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். நம்ம பசங்களையும் பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அவங்களே எப்படி பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போகலாம். சேஃபாக இருங்க, சேஃபாக வீட்டுக்கு போங்க. அதேமாதிரி மாஸ்க் போட்டுக்கோங்க ட்ராவல் பண்ணும்போது. இப்போ தனியாக இருப்பீங்க, ட்ராவல் பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. சரி, ஓகே, பை. ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு கன்னியாகுமரியிலேருந்து. இதுக்கப்புறம் நான் வந்து ஹைவேஸ் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக வந்தீங்கன்னா போட்டிங் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, இவர்கிட்ட இருந்தும் இப்போ பெரிய போகிறோம். ஓகே, பாய் ப்ரோ, சேஃபாக போங்க. ஓகே, பாய். இங்கே பார்த்தீங்களா அந்த காற்றாலை எப்படி இருக்குன்னு? இந்தாண்ட ஃபுல்லாகவே காற்றாலை தான். செம்மையாக இருக்குல்ல? கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருக்கும். இங்கே ஃபுல்லாகவே காற்றாலை, செம்மையாக இருக்குது. திருநெல்வேலி வந்து இங்கே 73 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. வெறும் காற்றாலை தான் பாருங்கள். இங்கே பாருங்கள், பாருங்க எப்படி இருக்குன்னு. தண்ணி இல்லாத அந்த காற்றாலை எப்படி பாருங்க, செமையாக இருக்குல்ல? அதோட பிளேட்ஸ் எப்படி இருக்குன்னு. அதில் உங்களுக்கு லாங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அப்படியே ரொம்ப இந்த ரோட்டை அந்தாண்டியே இருக்குது. மேகத்தில் வந்து மழை வண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ செயின் லூப் பண்ணலாம் அப்படின்னு நிறுத்தியிருக்கோம். செயின் பிளேட் மாற்றினதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம செயின் லூப் பண்ணல. ஒரு செயின் லூப் பண்ணியாச்சு. இந்த மலையை பாருங்களேன், அந்த மலையில் இருக்கிற மேகம் எப்படி இருக்குன்னு. இந்த மலையில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. மேலே வேறு லெவல் இது. நான் நினச்சி போகலை பார்த்தேன். சரி, இருட்டாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி மேகங்கள்லாம் அது ஓட ஒட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் மார்னிங் டைமு. பட் ஆனால் வந்து இப்பயுமே அப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மலையை பாருங்கள், இந்த காற்றால் அந்த மலை, அந்த மேகம், அந்த மேகத்துக்குள்ளே அந்த மலை ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். எப்படி வர மாதிரிங்க. நாகர்கோவில் இந்த பக்கம் போன வாடகை. மலைக்கு உச்சிக்கு போகணுமா ஒரு நாள், நான் பைக் எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குல்ல? பார்ப்போம், ஒரு நாளைக்கு பறப்போம். லைட்டாக ஏர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏர் செக் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம்.
நான் அப்படி தான் நிறுத்துவேன். ஓ, இங்கே பயங்கரமாக இருக்குங்க. இங்கே சாப்பிட்லான்னு அந்த இடத்துல பாருங்களேன். அந்த அந்த மலை அப்படியே ஃபுல்லாக செடி தான், மரம் தான். அது மேலே அந்த மேகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கர்றேன்னு. So instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, speaking fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, inferior. You know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. நம்ம பாரதி வந்து இப்படி சூச்சி போயிட்டு பையன் அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. நான் ஏறுறதுக்கு முன்னாடி அவன் ஏறுறான் பாருங்க. நம்ம கோர் ரைடருக்கு அந்த கொழுப்பு பார்த்தீங்களா? இருக்குது. அதுவும் இந்த 2 மலைக்கு நடுவு பக்கத்தாலேயே தான் விடுவாராமா. பார்த்துக்காங்க. இது என்ன ஞாபகம் இருக்குங்களா? உங்களுக்கு யாராவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். பையன் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு நம்ம போக பேசலாம். தேங்க்யூ ஃபார் ட்ராப்பிங். ஓகே, யூ வெல்கம். அதுக்கு என் வண்டியிலே வரக்கூடாது, அதுக்குன்னு இதுக்கு மேலே உன் வண்டியில் வா. இந்த இடம் தாங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு இடம் தான். சிங்கம் படம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஜில்லா படம் எடுத்தாங்க, தெரியுமா? அந்த ஒரு இடம் தான் இது. எப்படி இருக்கு பாருங்க இந்த ஒரு பிளேஸ், செமையாக இருக்குல்ல. தூத்துக்குடிங்க வந்து 48 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 400 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ என்ன டைம்னா 4:32. இவங்க நேரம் எங்கடா விளாக் எடுக்காமல் எங்கடா போனோம்னு கேட்கலாம் நிறைய பேர். அப்படியே உருட்டிக்கிட்டு கிருட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தேங்க. ஐயோப்பா, இப்போ சாப்பிட்டோம். ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-100 ரூபாங்கிற மாதிரி பில்லு. சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். பசங்க கொஞ்சம் ஷேட்டை பண்ணானுங்க நடுவழியில். அப்படியே ஷேட்டை பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். அருண் விஜய் அவர்களை மதுரை அன்புடன் அரவணைத்து வரவேற்கிறது. நாங்களாம் சொல்லிக்க வேண்டிதான், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்ல மாட்டாங்க. திருநெல்வேலியில் என்ன ஃபேமஸ்? அல்வாவா? வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. அதுக்குள்ளே ஃபியூல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இருந்தாலும் வந்து 3 பாயிண்ட் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த 220 வந்து பெட்ரோல் வந்து குறைஞ்சிக்கிச்சு அப்படின்னா 99 ரூபா 58 காசுங்க அங்கே பெட்ரோல். லிட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக போயிட்டுருக்க ரைடு. நாங்கள் விளாக் எடுக்கிறோமோ இல்லையா, ஜாலியாக ஃபன்ஃபுல்லாக பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ரைடோட அடுத்த ஒரு டோல் எது, எத்தனாவது டோல்னு தெரியலிங்க சரியா. ஓகேங்க, இப்போ விருதுநகர் பக்கம் வந்திருக்கோம். இப்போ இங்கே எங்கடா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நாங்களாம் சேர்ந்து ஒரு டீ பிரேக் எடுத்திருக்கோம். ஆனால் டீ குடிக்கிற பழக்கம் இல்லைங்க எனக்கு. உனக்கு? ஆமாம், சொல்ற மாதிரி நம்ம நேரத்தில் ஒரு டீ கூட குடிக்கல. நாங்கள் டீயே குடிக்கல, பாதாம் பால் தாங்க குடித்தோம் 3 பேரும். அவன் ஒரு மிராண்டா ஒன்று குடித்தான். சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் வந்து இருட்டாகிடும். அதனால் வந்து நாங்கள் போக இருட்டாகிடுச்சுன்னா vlog வந்து அந்தளவுக்கு பெருசாக நான் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ சரியாக கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி ஆகுது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 300 அபோவ் இருக்குன்னு நினைக்கிறேன். 300 சில்லற இருக்குது. விருதுநகர் வந்து இப்போ கிளம்புறோம். சரி
என்னென்ன பிளேஸ் போகிறதுங்க மட்டும் வந்து நான் கவர் பண்ணுறேன் காய்ஸ். ஏன்னா இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே விசிபிலிட்டி கம்மி தான். அப்படிங்கிறதுனால vlog-ம் கம்மியாக தான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் வந்து 305 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு திண்டுக்கல்ல தான் நிறுத்த போகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹாய் விருதுநகர் செல்லக்குட்டிங்களா, விருதுநகரை தாண்டி போய் கொண்டே இருக்கிறோம். விருதுநகரில் என்ன ஸ்பெஷலுங்கிறது கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் விருதுநகருங்கிறது கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஏவிஎஃப். நேரம் 7 மணி அளவில் நான் விருதுநகரை கடந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட மதுரைக்கு பக்கம் இருக்கும். இருந்தால் ஒரு 15 to 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டோல் வருது, ஒரு 500 மீட்டரில். இந்த டோல் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி வண்டிலாம் பயங்கரமாக போகுது ஒரு டோலில். நம்ம ஃபேமிலி மதுரையில் இருந்தா ஐஎம் ஏவிஎஃப் மதுரை அப்படின்னு சும்மா போட்டு கமெண்ட் அப்படி தெருக்கி விடுங்க பார்க்கலாம். மதுரையில் என்ன ஃபேமஸ்ஸு? மல்லிகைப்பூ. அதை விட்டால் வேறு என்ன இருக்குது? அடுத்து அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் வந்து இங்கே சேலம் இன்னும் 250 கிலோமீட்டர் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ட்ராவலிங் டைம் வந்து கிட்டத்தட்ட 4 hours 19 minutesன்னு காமிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆகுது நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திண்டுக்கல் ஏவிஎஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திண்டுக்கல்ல பூட்டு ஃபேமஸ்ஸு. அடுத்தது என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஃபேமஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் தெருக்கி விடுங்க பார்க்கலாம். திண்டுக்கல்ல என்ன ஸ்பெஷல், என்ன பிடிக்கும், என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அப்படி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் தெரிஞ்சுக்கிட்டேசுமா வெறித்தனமாக வந்து திண்டுக்கல் சைடு வரலாம். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வர நிறைய ஊரை வந்து கவர் பண்ணிட்டு வந்தேன். பட் நிறைய வீடியோஸ் வந்து மைக் பக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மை பிரதர் அபு வந்து மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். அங்கேயும் வாய்ஸ் பக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோ ரைடருக்கு இன்னைக்கு பர்த்டே. இன்னும் 1 நிமிஷத்தில் வந்து டேட் மாறப்போகுது. 29ஆம் தேதி. ஓகே காய்ஸ், நம்ம கோ ரைடருக்கு இன்னைக்கு பர்த்டே. 12 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக நான் வந்து ஸ்டோரி போடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கரெக்டாக ஸ்டோரி போட்ட உடனே வந்து மைக் வந்து பக் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாய்ஸே அதுக்கப்புறம் கேட்டிருக்காது. இதுக்கப்புறம் நிறைய பிளான் பண்ணோம். நானும் இன்னொரு கோ ரைடரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து போக நிறையவே பேசிக்கிட்டே வந்தோம். அதே மாதிரி வந்து திருச்செங்கோடு வந்தப்போ வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வந்து உங்களுக்கு தெரியும் மார்னிங் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே 29ஆம் தேதி எந்த ஒரு ஷாப்ஸும் இல்லை. இதே சங்ககிரியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சங்ககிரி போனோம். சங்ககிரி போய் ஒரு கேக் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒன் டைமுங்கிறதுனால அப்படி இப்படி பேசி எப்படியோ ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி பேர் எழுதி வாங்கிட்டு போயிட்டோம். இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்து நானும் இன்னொரு கோட் ரைடரும் வந்து பேசிக்கு வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஊர் பக்கத்தால் போயிட்டு அவனுக்கே தெரியாது. சர்ப்ரைஸாக தான் அந்த கேக்கை ரெடி பண்ணி கேக் வெட்ட ஆரம்பித்தோம். அப்போ மைக் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பையனுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் ஏன் அவசரப்படுற? அது அப்படித்தான். பையனுக்கு கேட்குவாங்க தெரியாது. சர்ப்ரைசிங் மூமெண்ட். பற்ற வைக்கிறது தான் நெருப்பு இல்லை. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆயுதம் இங்கே அங்கே போகிறீங்களா? வழி தெரியாமல் போகிறீங்கன்னு நான் பாருங்க. கூட ஆன் பண்ணிங்க. ப்ரோ ஆனில் தான்டா இருக்கு. சொல்லிட்டியா? பேரும் போட்டுருக்குது. அதெல்லாம் எழுதுவோங்க. ஏன்னா இங்கேருந்து பஸ்ஸில் தானே போட்டுருந்தேன்.
இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாரதி. அது ஓகேடா. Happy birthday to you பாரதி. Happy birthday to you பாரதி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக என்னாலும் இருக்கணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்டா. நல்லா இருக்கணும், எப்பயும் நினச்சதெல்லாம் நிறைவேறணும். நிறைய பார்ப்போம். ஐ லவ் யூடா. வாடா. லவ் யூடா. கட்டி பிளாக் ஃபாரஸ்ட்டுங்களா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. முறைக்காய் இருந்தால் கூட ஓகேண்ணா. பழம் அபிஷேகம் பண்ணிவிடாது. ஹெல்மெட் கட்டு. ஹெல்மெட் கட்டு. ரெக்கார்டில் தானே. ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஹாப்பி பர்த்டே டு யூடா. கையில் சாப்பா போயிட்டு வர அவரு. ஃபுல்லாக ஐஸ் தான். லைட்டாக மட்டும் பூசு. லைட்டாக மட்டும் பூசுறேன். அங்கேருந்து போகணும்ல. போகிறேன். என்னால நலங்க என்ன பண்ண போதும். என் வீட்டுக்கு போனால் என்ன நினைப்பாங்க? எதுவும் நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் சகஜம் போதுண்ணா. இதெல்லாம் சகஜங்க அண்ணன். இதுதான் சார் இங்கே ஹெல்மெட்டு போட முடியாது வீட்டுக்கு போகிற வரைக்கும். ஏன்னா கட்சி தரெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட் முடிஞ்சது. அது இல்லாமல் நம்மளோட லடாக் ரைடு வந்து இந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணது, இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள். லடாக் ரைடு இந்த வீடியோவோட எண்ட் ஆகுதுங்கிறது வருத்தமான ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் மைக் நிறையவே எங்களை வந்து சொதப்பிடுச்சு. அதேமாரி வீட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 o'clock சம்திங்லாம் வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நிறையவே கொடுத்துக்கிட்டே இருங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் எபிசோடு கிட்டத்தட்ட வந்து 60 எபிசோடுக்கு மேலே போட்டிருக்கோம். எல்லா எபிசோட்ஸ்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.